வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நான் மத்தியான நேரம், வாரத்தில் ஒரு நாள் மத்தியான நேரத்திலே பைபிள் வேதாமத்தை எடுத்துக்கொண்டு, ட்ராக்ஸ் எடுத்துக்கொண்டு நான் வெளி ஊழியங்களுக்கு போவது சகஜம். ஒரு வாரத்தில் ஒரு நாள் அவுட்ரீச் மினிஸ்ட்ரிக்கு நான் போவேன். அப்படி அந்த மாதிரி ஒரு தடவை போகும்போது ஒரு பெரிய மல்டி காம்ப்ளெக்ஸ்க்கு நான் போனேன். அந்த இடத்துல போகும்பொழுது அந்த பயங்கரமான பல ஃப்ளோர்ஸ் இருந்தது. இருளில் உட்கார்ந்துருக்கிறாங்க நிறைய ஒர்க்கர்ஸ். என் மனம் உடைந்தது. பலர் அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த வித வேற வேலை கிடைக்காது. ஆகையால் அந்த இடத்துல எப்படி இருக்காங்க, பேஸ்மெண்ட்ல இளம் வாலிப பெண்கள் பேஸ்மெண்ட்ல அவங்க உட்கார்ந்துட்டு வேலை செய்து கொண்டு இருப்பாங்க. வெளிச்சத்தையே பார்க்க முடியாது அவர்களால, வெளி உலகத்தையே பார்க்க முடியாது. காலையில பாவம் அந்த பிள்ளைங்க உள்ள உட்கார்ந்தாங்கன்னா அவங்கள நைட்டு தான் வெளியே விடுவாங்க. அந்த பிள்ளைகள் கண்ணீரோடு நான் வேதாமத்தை எடுத்துக்கொண்டு, ட்ராக்ஸ் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை குறித்து சொல்ல நான் போகும் பொழுது ஒரு பயங்கர வெளிச்சத்தை பார்ப்பது போல அவங்க முகத்துல ஒரு பிரகாசம் வரும். அந்த இடத்துல அவர்களுடைய அந்த முகத்தின் பிரகாசத்தை பார்த்து பல நாட்கள், நான் ஒரு நாள் போறது 2 நாளா கூட நான் ஆக்கியிருக்கேன். இன்றைக்கு கூட அந்த பில்டிங் அப்படியே, இன்றைக்கு கூட நான் சென்னைக்கு போகும் பொழுது அந்த பில்டிங் அங்கதாங்க இருங்க. அநேகர் இந்த மாதிரி நம்ம உள்ள மாட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஐயோ, இந்த வேலையை நான் விட்டுட்டா எனக்கு யார் சோறு போடுவாங்க, என் குடும்பத்தை யார் பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லி திருமண வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் இல்லாம, திருமணத்தில் எந்தவித ஒரு விடுதலை இல்லாமல் அநேக பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அநேக ஆண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வருமா, என் திருமணத்திலே ஒரு விடுதலை வருமா, என் வேலையிலே ஒரு விடுதலை வருமா என்று சொல்லி நீங்கள் இந்த நாளிலே அமர்த்து கொண்டிருக்கலாம். வேதம் அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்திலே பேதுரு ஒரு 2 சேவர்கள், போர் சேவர்கள் மத்தியிலே அவர் படுத்துக்கொண்டு தூங்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. மறுநாள் அவர் தலை போகிறது, அவரை வெட்ட போகிறார்கள், கொலை செய்ய போகிறார்கள். ஆனாலும் ஏரோது ராஜா நித்திரை செய்து கொண்டு இருக்கிறார். ஏன் உங்களுக்கு தெரியுமா? என் தேவன் என்னை வெட்டாம போயிடுவாங்க அப்படின்னு அவர் நினைச்சாரா? அவர் என்ன நினைச்சிருப்பார்? இது நடக்காம போயிருமா? வாழ்ந்தாலும் ஆண்டவரோடு தான், அவர் இறந்தாலும் ஆண்டவரோடு தான். ஏதோ ஆண்டவர் செய்வார், என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. ஏதோ அவர் செய்ய போகிறார் என்ற மன சமாதானம். ஒரு தேவதூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். அழகாக தட்டுகிறார், எழுப்புகிறார். 2 கதவுகள் திறக்கிறது. 3வது கதவு தட்டால திறக்குது, இரும்பு கதவு. வெளியே போகிறார். இப்படிதான் நடக்கும் பாருங்க. அந்த பேதுரு உள்ள அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு தேவதூதன் அழகாக அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு வெளிச்சம் வந்தது அந்த சிறைச்சாலைக்குள்ள. ஆமாங்க, பலர் ஆஃபீஸ்க்கு நான் போகும் பொழுது அந்த வெளிச்சம் தான் நம்முடைய வாழ்க்கையில். அந்த வெளிச்சம் வேணும். குடும்பத்துல கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா, கடனோடு இருக்கிறீங்களா, பிசாசு கட்டோடு இருக்கிறீங்களா, கர்த்தர் இந்த நாளில் அந்த வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையிலே அனுப்புவார். ஆமென்.